வணக்கம் மக்களே. நடைப்பயிற்சி எவ்வளோ முக்கியம்? ஸோ கண்டிப்பாக வாக்கிங் போங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்றது நம்ம முடிவு பண்ணணும். ஸோ நான் இந்த ஒரு பதிவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய உடலுக்கு நடைப்பயிற்சி முக்கியமாக யாருக்கெல்லாம் இது பயன்படும், அது எந்த வழிகளில் நம்ம பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நடைப்பயிற்சி முடிச்சிட்ட பின்னாடி எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும், இது மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது. எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். நடை ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று உங்களுடைய அனைவருக்கும் தெரியும். மேலும் நடையின் மூலம் எப்படிப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியுமா? தினமும் காலை மற்றும் மாலை நடைப்பயிற்சி மேற்கொள்வதனால பல ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம். அரை மணி நேரம் நடப்பது மன அழுத்தத்தை போக்கலாம். நடைப்பயிற்சியில் பார்த்திங்கன்னா 7 அற்புதமான விஷயங்கள் சொல்கிறாங்க. முதல் விஷயம், மன சோர்வு அப்படின்றது இன்றைய வாழ்க்கையில் ஒரு பொதுவான பிரச்சனை ஆகிடுச்சுங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். தினசரி நடைப்பயிற்சி மன அழுத்தத்தை போக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோய் இன்று ஒரு பொதுவான நோய் தான். ஸோ அது தலைமுறையாகவோ, நம்ம அப்பாவுக்கு இருந்தால் நம்ம பொண்ணுக்கோ, இல்லைனா தாத்தாக்கு இருந்தால் அப்பாக்கோ, இது மாதிரி எல்லாருக்குமே காணப்படுது. இது பொதுவான விஷயம் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் அந்த ஒரு மாற்றத்தினால இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே சுகர் இருக்குது. ஸோ காலை நடைப்பயிற்சி அதை கட்டுப்படுத்த உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நீரிழிவு நோயாளிகள் தினசரி நடைப்பயிற்சி செய்ய வேணும் அப்படின்னு வலியுறுத்துறதுக்கு காரணமே இதுதான். அடுத்த விஷயம், இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடைப்பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நடைப்பயிற்சி இதய நோய் அபாயத்தையும் குறைக்கிறது. காலை நடைப்பயிற்சி மனதிற்கு புத்துணர்ச்சியை தரதுனால நம்ம தினந்தோறும் காலை மாலை அப்படின்னு 2 வேளைகளும் ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லைனா ஒரு 20 நிமிடங்களாவது நம்ம நடக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலை நடைப்பயிற்சி உங்களுடைய நினைவாற்றலை மேம்படுத்தும். அதே வேளையில் நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் பருமன் பல நோய்களை ஏற்படுத்தும். எனவே எடையை கட்டுக்குள் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். எடை இழப்புக்கு நடைப்பயிற்சி சிறந்த வழி. எனவே தினமும் நடக்கிறது அப்படின்றது ரொம்ப நம்ம காமனாக வச்சுக்கணும்னா ரொம்பவே நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலை நடைப்பயிற்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இது நோய்களை எதிர்த்து போராடும் வலிமையை உடலுக்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது நடப்பது நல்ல உறக்கத்திற்கு மிகவும் அவசியம். இது மன அழுத்தத்தை குறைக்கவும் நல்ல தூக்கத்தை பெறவும் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நடப்பது அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிக்காது. காலையில் தினமும் 30 நிமிடங்கள் நடந்தால் பல்வேறு அற்புதங்கள் நம்மளுடைய உடலுக்கு காணலாம். நம்ம பார்த்திங்கன்னா உடல் அழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறையால் ஏராளமான பிரச்சனை, ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் நம்ம சந்திச்சுட்ருக்கோம். அந்த காலத்துலலாம் நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப வலிமையுடன் நீண்ட காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக இருந்தாங்க. இதற்கு காரணம் அவர்களுடைய உணவு பழக்கமாக இருக்கலாம், வாழ்க்கை முறையாக இருக்கலாம். எந்த நேரமும் நம்ம கம்ப்யூட்டர், மொபைல் இது மாதிரி நம்ம முன்ன வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம காலை எழுந்த உடனே நடைப்பயிற்சி செய்துட்டு நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கிய விஷயங்களை எடுத்துக்கிட்டாலே போதும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, நீங்கள் காலை எழுந்த உடனே என்ன குடிப்பீங்க? அதாவது காஃபி, டீயில் கார்பைன் அதிகமாக இருக்கும், அதனால் உடலுக்கு தீங்கு தான் விளைவிக்கும். காலை எழுந்த உடனே நீங்கள் மிதமான சூட்டில் சுடு தண்ணீரோ அப்படி இல்லைனா நிறைய விதைகள் இருக்குது. உதாரணமாக நீங்கள் சியா விதைகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதைகள், ஒன்றும் இல்லை, சீரக விதைகள், சீரகத்தை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, இதுவே போதுமானது. இது மாதிரி நம்மளுடைய உடலுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுடைய கண்ணு முன்னாடி தான் இருக்குது, ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் உடலுக்கு உழைப்பை கொடுத்து ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடித்து வந்தாலே உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். தற்போது உடலுக்கு உழைப்பு அப்படின்றது உடற்பயிற்சியின் மூலம் தான் கிடைக்குது. எனவே பலர் பணத்தை செலவழித்து ஜிம்முக்கெலாம் போய் உடற்பயிற்சி செய்கிறாங்க. இருந்துட்டு போட்டும், இருந்தாலும் நடைப்பயிற்சி ஒரு போதுமான விஷயம் நம்மளுடைய உடலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ வந்து நடைப்பயிற்சியை ஒருவர் தினமும் மேற்கொள்ளும் போது இதய துடிப்பின் வேகம் அதிகரிக்கும். இதன் விளைவாக இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் கட்டுப்படும், உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவு குறைந்து நல்ல கொலஸ்ட்ராலோடைய அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடைப்பயிற்சி வந்து செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தும் மற்றும் இரைப்பையில் சுரக்கக்கூடிய செரிமான அமிலத்தின் அளவை அதிகரிக்க உதவும். இதனால் உண்ணும் உணவுகள் முழுமையாக செரிமானம் அடைவதோடு உடலில் மெட்டபாலிசத்தோட விகிதம் வந்து அதிகரிக்கும். ஸோ நடைப்பயிற்சி வந்து அஜீரண கோளாறை தடுப்பதோடு இதய பிரச்சனைகளையும் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் நடைப்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் எலும்புகள் வந்து பலம் பெற்று வலிமையாக இருக்கும். அதிலும் வந்து ஒருவர் அதிகாலையில் சூரிய வெளிச்சம் வந்து உடலில் படும்படி நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்வதனால அது உடலில் வைட்டமின் டி உற்பத்தியை வந்து ஊக்குவித்து உடலில் கால்சியம் உறிஞ்சக்கூடிய அளவை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நடைப்பயிற்சி மூட்டுகளுடைய வறட்சி அடைவதை வந்து தடுத்து நமக்கு வந்து எலும்பு தேய்மான நோய்கள்லாம் வந்து வராமல் தடுக்கும், ரொம்பவே வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு தேவையான விஷயங்களில் வந்து இதெல்லாம் நீங்கள் தினந்தோறும் பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நடைப்பயிற்சியின் மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமைப்படுவதோடு அதுவும் வந்து கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய வெள்ளை அணுக்களுடைய உற்பத்திகள் அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும். ஆய்வுகளும் தினமும் நடைப்பயிற்சியை மேற்கொள்வோருக்கு சளி, காய்ச்சல் போன்றவை வரக்கூடிய அபாயம் குறைப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நடைப்பயிற்சி மூளை வந்து செல்களுடைய செயல்பாட்டை அதிகரித்து மேலும் இது மூளை திசுக்களுடைய அளவு குறைவதை தடுத்து நினைவாற்றல் இழப்பு மற்றும் முதுமையில் வரக்கூடிய பிரச்சனைகள், டிமென்ஷியா போன்றவற்றையெல்லாம் வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நினைவாற்றல் சிறப்பாக இருப்பதோடு அல்சைமர் நோயின் தாக்கமும் குறையும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, உங்களை ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்த உடனே எக்ஸசைஸோ யோகாவோ பண்ணுறது போதுமான விஷயம். தினமும் நடைப்பயிற்சியை மேற்கொண்டால் பல்வேறு நோய்களுடைய தாக்கத்திலிருந்து விலகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதனால் மனதளவில் மட்டும் கிடையாது, உடல் அளவிலும் ஆரோக்கியமானவராகவும் சுறுசுறுப்பானவராகவும் இருக்கலாம். ஸோ நடைப்பயிற்சி வந்து உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், இன்னும் வந்து நிறைய நன்மைகள்லாம் வந்து செய்து. ஸோ இந்த ஒரு பதிவில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய உடலுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை வாக்கிங் வந்து ஒரு மஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ வந்து வாக்கிங் இஸ் த மஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தினந்தோறும் நீங்கள் நடைப்பயிற்சியாவது, அதாவது ஒரு 20 நிமிடமாவது நடைப்பயிற்சி செய்யுங்க. இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள், எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தினந்தோறும் செய்யலாம், செய்யக்கூடாது, எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடலாம், இது மாதிரி அனைத்து தகவலும் நம்மளுடைய சேனலில் நாங்கள் போட போகிறோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.